முடியும். நாங்க இப்ப ஆளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிற கதையை பொம்மலாட்டமாக காட்ட போறோம். இந்த பையன் தான் கதாநாயகன். இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊரை சுத்திட்டு இருப்பான். அவங்க அப்பா அவனை திருத்தத்துக்கு எவ்வளவு பார்ப்பாங்க, ஆனா அவன் திருந்த மாட்டான். நீ ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனா படிக்கிற வேலையை பாரு, நீ அப்பதான் வாழக்கு பாப்ப. போப்பா, எனக்கு பள்ளிக்கூடம் போறதெல்லாம் பிடிக்காது. அவங்க அப்பா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல. அவன் பிடிவாதமா இருக்கான். எனக்கு படிக்கிறதும் சுத்தமா பிடிக்காது. ராசா, நீ படிச்சாதான் உன்னை இந்த ஊர்ல மதிப்பாங்க. நீ படிக்கலைன்னா உன்னை ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. உனக்கு ஒரே வழி பள்ளிக்கூடத்துக்கு போறதுதான். அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போலியே, அடிச்சிடுவாங்களோ என்று பயந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான். ஆனாலும் அவன் படிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அவன் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் எடுத்தான். யாருன்னா விளையாட வருவாங்களா அப்படின்னு நினைச்சான். எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? போ போ, உனக்கு தான் வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் குழந்தைகளுக்கு நான் அரிசி நொய்லாம் எடுத்துட்டு போய் தரணும். அதோ அங்க இருக்கிற தேனி கூட போய் விளையாடு. தேனியே, என் கூட விளையாட வரியா? போ போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னை போல யாருன்னா ஒருத்தர் இருந்தா என்னுடைய கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. போ. நீ உங்க கூட்டத்துல 1000க்கும் மேல தேன் இருக்கு. நீ ஒரு ஆள் தேன் எடுக்கல, எனக்கு குறைஞ்சா போயிடும். அதே மாதிரி எல்லாரும் இருந்துட்டா எங்க இதுல தேன் எடுக்க முடியும்? தேன் இருக்குமா? நீ அதை இருக்க பொது மாடிக்கிட்ட போய் விளையாடு. மாடே என் கூட விளையாட வரியா? உனக்கு தான் வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னுடைய முதலாளிக்கு நான் உப்பு மூட்டை புளி மூட்டை சுமக்கணும். நீ போயிட்டு அந்த ஆமை கூட போய் விளையாடு. போ போ. ஆமையே, என் கூட விளையாட வரியா? நான் என்னை விட வேகமா ஓடுற முயல் கூட போட்டி வச்சிருக்கேன். நான் சீக்கிரமா போனாதான் ஜெயிக்க முடியும். நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த முயல் உன்னால முந்த முடியுமா? மரத்தடுக்கல படுத்திருக்க முயல் கூட போய் விளையாடு. போ. முயலே, ஏதோ கவலையே இல்லாத மாதிரி படுத்துட்டு இருக்கே, வா விளையாடலாம். போன தடவை தான் நான் ஆமை கிட்ட தோத்துட்டேன். இந்த தடவையாவது நான் ஆமை கிட்ட போய் ஜெயிக்கணும். அதனால நான் போயிட்டுல போய் கலந்து போறேன். நீ போயிட்டு அங்க இருக்க குட்டி சவறு கூட போய் விளையாடு. போ போ. வேற வழி இல்லாம அந்த பையன் அந்த குட்டி சவத்து கூட போய் விளையாட போறான். அப்ப அந்த பையன் அந்த குட்டி சவத்துல எகிரி குதிக்கும் போது அந்த குட்டி சவறு சரிஞ்சு விழுது. அதுல இருந்து எறும்பு பூச்சிலாம் அவனை கடிக்க வருது. அட பாவி, எனக்கு இருந்ததே இந்த ஒரு வீடு தான், அதையும் உடைச்சிட்டியே. இப்ப பாரு, உன்னை நான் கடிக்க போறேன். வலிக்குதே. ஆளுக்கு எல்லாரும் ஒரு வேலையை பாக்குறாங்க, நான் தான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இனிமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் எல்லா வேலையும் இனிமே பள்ளிக்கூடம் போற வேலையை நான் இனிமே ஒழுங்கா பார்ப்பேன். அந்த பையன் நல்லபடியா பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவன் ஆளுக்கு ஒரு வேலை என்ற கதை நிறைவடைகிறது. நன்றி.